வெல்கம் டு அதிமா குக்கிங் சேனல். நண்டுனாலே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். சுத்தம் பண்ணுறதுக்கு தெரியாமலே நிறைய பேர் நண்டு வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக நண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நண்டு உயிரோடு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் பிடிக்கணும். நண்டை இப்படி பிடிச்சிங்கன்னா நண்டு உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இப்போ அதோட கொடுக்க மட்டும் ஃபஸ்ட்டு உடச்சிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம கடையில் வாங்குகிற நண்டு எதுவுமே ரொம்ப உயிரோடு இருக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதோட காலை மட்டும் உடச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்திங்கன்னா அதோட கொடுக்க நல்லாவே உடஞ்சி வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ மேலே இருக்க ஓடை எடுத்துடணும். அப்போ தான் சமைக்க முடியும். நல்லா கீழ்வாட்டத்தில் பிடிச்சி லைட்டாக இப்படி மேலே இழுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அது மேலே இருக்க இந்த மாதிரி பஞ்செல்லாம் எடுத்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இப்படி சொரனாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதில் இருக்க பஞ்செல்லாம் வந்துடும். இப்போது அதோட மற்ற காலில் இருக்க முனையை உடைச்சிக்கலாம். இந்த முனை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இதில் அந்த சாறு இருக்கும். அந்த சாறு தான் அந்த நண்டு கிரேவிக்கே நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். பார்த்திங்கன்னா 1 2 இந்த லாஸ்ட்டில் இருக்க 2 மட்டும் உடச்சிக்கலாம். இதை இப்போ 2ஆக புட்டுக்கோங்க. ஃபுல்லாக போடுறதுனாலும் போடலாம். ஆனால் மசாலா உள்ளே நல்லா ஏறணுன்னா இதை 2ஆக உடச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம கிரேவி செய்யும் போதோ இல்லை நண்டு குழம்பு வைக்கும் போதோ மசாலா நல்லா உள்ளே ஏறி இருக்கும். பாருங்கள். இப்போ இது நல்லா டேப் வாட்டரில் அலசிக்கோங்க. நல்லா டேப் வாட்டரில் அலசிங்கன்னா இந்தமாரி சுத்தமாக வெள்ளை வெள்ளைன்னு வரும். இதை சமைச்சிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்தமாதிரி நல்லா ஒரு பெரிய நண்டை எடுத்துக்கோங்க. இதோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக நோண்டி பார்த்திங்கன்னா இது வரும் பாருங்கள். சப்போஸ் எடுக்க முடியலைன்னா அதோட கால் வச்சு லைட்டாக இப்படி சுரண்டிங்கன்னா வந்துடும். இப்போது இதை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம இந்த உள்ளே இருக்க பகுதியை பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்டோட காலை உடச்சிக்கலாம். சின்ன நண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட கொடுக்க இதிலே வச்சிடலாம். அது கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்கிறதுனால அதோட காலை மட்டும் உடச்சி எடுத்துடுறேன். இப்போ நம்ம பேத்து வச்சுருந்தோம்ல அந்த முனையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த முனையோட கால் பார்த்திங்கன்னா இந்த காலோட சைடில் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா அந்த ஓடு மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். எப்படி சூப்பராக வந்துடுச்சுன்ட்டு. ரொம்பவே கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக பிடிச்சலாம். கொஞ்சம் ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். இப்போது அது உள்ளே இருக்க தேவையில்லாத கருப்பெல்லாம் எடுத்துடுங்க. அதை சுற்றி இருக்க பஞ்சையும் எடுத்துடலாம். இதெல்லாம் ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. அதனால் அது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடுங்க. இதில் செனையும் வரும். செனை இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க. அதை எடுத்து போட தேவையில்ல. இப்போ தேவையில்லாதெல்லாம் எடுத்தாச்சு. நான் சொன்னல மேலே இருக்க அந்த 2 கால், அந்த 2 காலில் இருக்க முனையை மட்டும் உடச்சிக்கலாம். மற்றதெல்லாம் அப்படியே விட்டுடுங்க. நண்டு சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட் கொடுக்குறதும் அந்த கால்னால் தான். நல்லா சாரெல்லாம் உள்ளே இறங்கி நார்மலாக கடித்து பார்க்கும்போதே டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பிச்சாச்சு. இது 2ஆக உடச்சிக்கலாம். நல்லா டேப் வாட்டரை திறந்து விட்டு அலசிக்கோங்க. இப்போது நண்டை க்ளீன் பண்ண உடனே இதில் மசாலா தடவிடணும். மசாலா தடவாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா டக்குன்னு கெட்டு போயிடும் ஒன்ஸ் அதை க்ளீன் பண்ணிட்டேன்னா. அதனால் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போடுறீங்கனாலும் போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நண்டு மசாலா செய்யறதுக்கான வீடியோவும் நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.